வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு நம்ம மல்லி எடுத்து வச்சுருக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கோம். 7-8 போல் பட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டார் அனீஸ் 1 எடுத்து வச்சுருக்கோங்க. 7-8 போல் கிராம்பு வச்சுருக்கோங்க. ஜாதி பத்திரி 2 வச்சுருக்கோங்க. கல்பாசி சிறிதளவு எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நாளைக்கு தீபாவளி இல்லையா? இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் 150 ml ஆயில் சேர்த்துருக்கேங்க. 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இது கூட 7-8 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளி பழம், மல்லி, புதினா, மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்க்க மாட்டோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சோம் இல்லையா மசாலா, இதிலிருந்து பாதி அளவு இப்போ நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாங்க. மீதம் இருக்கிற பாதியை நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கணுங்க. அதனால் இருக்கட்டும். இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம காய்ந்த எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. ட்ரை லெமன் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கிறப்போ பிரியாணி நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த பிரியாணிக்கு பெரிய பீஸாக சிக்கன் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க சிக்கன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஆயில்லையே. இப்போ நம்ம இந்த கப்பில் 1.5 கப் நம்ம பாசுமதி அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற விட்டுருக்கோங்க. நல்லா கழுவிட்டு
இப்போ இந்த அதே பாத்திரத்தில் 3 கப் அளவு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். 1½ கப் அரிசி எடுத்துருக்கோங்க, 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதை லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம விட்டுறணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு லோ ஃப்ளேமில். இப்போ நமக்கு சிக்கன் பாதி அளவு நல்லா வெந்திருக்குங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க, பாதி அளவு வெந்திருக்கணும். இப்போ சிக்கன் நல்லா ஆறின பிறகு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த தண்ணீர் கொதிச்சிருக்கு இல்லையா, இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாதம் வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், சாதமும் தண்ணீரும் கரெக்டான அளவில் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தோசை தவா வச்சுருக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கோங்க. 5 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டே அரைச்சோம் இல்லையா மசாலா, அதில் பாதி அளவு பிரியாணியில் சேர்த்துருந்தவங்க பாதி இப்போ சேர்த்துக்கிட்டோம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கோங்க. இது சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கலந்த பிறகு சிக்கனில் இது போல் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுக்கணுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இப்போ பாருங்கள், எல்லா சிக்கன்லையுமே நம்ம மசாலா தடவிட்டோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோம். ஆயில் சேர்த்துருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு சிக்கனை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மூன்று 4 முறை நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து இப்போ சாதத்தில் நம்ம வச்சுருக்கோம்.
5 நிமிஷம் தம்மில் விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம சிக்கனை இது மேலே வச்சுக்கிட்டோங்க. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வறுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். வானத்து போல மாறினாய் விழியோடு நீ துடையாவதா இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கறி துண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அடுப்பு கறி, அதை நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கிண்ணத்துக்குள்ளே இருக்கிற கறி துண்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல அந்த புகையோட வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கனுமே பிரியாணி ரெண்டுமே. சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. 2 கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான், உருவத்திலே நாளைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக நீங்கள் மந்தி பிரியாணி செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.